ஓம். இப்போ நாம் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இறைவனும் பிரார்த்தனைன்னு எடுத்துருக்குமா தலைப்பு? சரி, பிரார்த்தனைன்னு வச்சுக்கோ. இறைவனும் இறை வழிபாடும் அதை கொஞ்சம் சுருக்கமாக இன்னைக்கு பார்ப்போம். 1 மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் லஞ்ச். தெய்வங்களும் இன்னைக்கு இறைவனும் தெய்வம் மட்டும் எடுத்துக்கலாம். பொதுவாக நம்முடைய மொழியில் கடவுள், இறைவன், தெய்வம், அப்புறம் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. நம்முடைய பாரத நாட்டுக்கே ஒரு சிறப்பு. மற்ற மதங்களில் ஏதாவது ஒரு கடவுள் தான் வச்சுருப்பாங்க, இது ஒரு புஸ்தகம் தான் படிப்பாங்க, ஒரே மாதிரி வழிபாடு தான் இருக்கும். வழிபாடுக்கு ஒரு முறை இருக்குது. ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் போனோம்னா அவங்களுடைய வழிபாட்டு முறையே வேறு. செருப்பு காலோட தான் உட்காந்துருப்பாங்க, செருப்பெல்லாம் கழட்டிட்டு உள்ளே போக மாட்டாங்க, கோட் ஷூட்டு போட்டுட்ருப்பாங்க. குளிச்சுட்டு வரணும், நெத்தியில் எதாவது இட்டுக்கணும், எந்த விரதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க வழிபாட்டு முறை வேறு. அவங்க ஏதோ ஒரு முறையில் அவங்க வேத வசனங்களை படிக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. இந்து கோயிலில் அப்படி கிடையாது. பெல் அடிப்பாங்க, கற்பூரம் காட்டுவாங்க, தீபாராதனை பண்ணுவாங்க, அலங்காரங்கள் பண்ணுவாங்க, அர்ச்சனைகள் செய்வாங்க. அது ஒரு வழிபாட்டு முறை. நம்ம வீட்டிலே பண்டிகையில் சாமி கும்பிடுறோம், வீட்டில் அதில் ஒரு வழிபாட்டு முறை. நெய்வேத்தியம் படைக்கிறோம், கையால் ஆனதை ஏதோ செய்து கொடுக்குறோம், கற்பூரம் காட்டுறோம், தண்ணி தெளிக்கிறோம். என்ன செய்கிறோன்னு தெரியாமலே நாம் சில சடங்கெல்லாம் நம்ம செய்கிறோம். கோயிலில் போகிறாங்க, கோயிலில் சாமிக்கு 64 வகையான சடங்கு செய்கிறாங்க. 5, 6 கால பூஜை செய்கிறாங்க, சில 3 கால பூஜை செய்கிறாங்க. செய்கிற விதங்கள் விதவிதமாக இருக்குது. மாரியம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ராமருக்கு ஒரு மாதிரி இருக்குது, திருப்பதி நாராயணுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சிவன் கோயிலில் வேறு மாதிரி செய்கிறாங்க. இது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுங்கிறதுக்கு ஏதாவது இருக்குன்னா அதுக்கு வழிமுறைகளாக இருக்குது நம்ம நாட்டில். அதை நம்ம ஆகமம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகமங்கள்ன்ற நூல்கள் மூலம் எப்படி வழிபாடு பண்ணணும், தெய்வங்கள்லாம் யார், கடவுள் யாருங்கிற விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆகமங்கள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா வேதங்கள்லேருந்து வருது. வேத மந்திரங்களிலே ரகசியமாக சொல்லப்பட்ட விரிவான பொருள்களை ஆகமங்கள் தெளிவாக நமக்கு கிரியான்ற முறையில் செய்து கொடுக்குது. வேதத்தில் ஞானம் மட்டும்தான் இருக்கும், அதை கிரியாவாக மாற்றணும்னா ஆகமங்கள் தேவைப்படுது. அது பிராமணியகம்னு சொல்கிறோம், அல்லது கிரியா அப்படின்னு சொல்கிறோம். வைஷ்ணவர்கள்லாம் பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற ஒரு நூலின் அடிப்படையில் பூஜைகளையும் வழிபாட்டு முறையும் செய்கிறாங்க. என்ன இட்டுக்கணும், நாம எப்படி இருக்கணும், அடுத்து வடகலை தென்கலை போன்ற வேறுபாடுகள், அவருடைய பூஜை முறைகள் எல்லாம் பாஞ்சராத்திரம் என்ற நூலின் அடிப்படையில் வருது. சிவன் கோயிலெல்லாம் எடுத்துட்டோம்னா சைவ ஆகமம் அப்படிங்கிற அடிப்படையில் அது வருது. அவங்கள சிவாச்சாரியாருங்கிறோம், அவங்க வைஷ்ணவ ஆச்சாரியார்னு சொல்கிறோம். இதெல்லாம் பற்றி விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி உண்டாச்சு, கடவுள்னா நம்மளுடைய பாரத நாட்டில் என்ன கோட்பாடு வச்சுருக்கிறோம், கடவுள் கோட்பாடு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சுருக்கமாக. அதன் பிறகு வழிபாட்டு முறையை நம்ம சுருக்கமாக பார்க்கணும். கடவுள் யார் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். கடவுளே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். கடவுள் இருந்தால் எனக்கு காட்டு, கடவுள் எங்கே நீ கண்டுபிடிச்ச? எல்லா பொருளும் இருக்குது, சயின்டிஸ்ட்டு எங்கேயுமே கடவுளை காட்டவே இல்லையே. நிலாவை போய் பார்த்தாங்க, அங்கே கடவுள் இல்லையே. வானமண்டலத்தில் சொர்க்கலோகங்கிறாங்க, ராக்கெட்லாம் விட்டு பார்த்தாங்க, அதெல்லாம் தாண்டி சூரிய மண்டலத்தையும் தாண்டி ராக்கெட் போயிடுச்சு, எங்கேயுமே சொர்க்கலோகம்னு ஒன்று காணவே காணும். வானத்தில் சொர்க்கங்கிற அப்படின்னு அவங்க விஞ்ஞானபூர்வமாக நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயம் தானே. இன்னும் அவங்க சாமியெல்லாம் மிருகமாக இருக்கிறாங்க, யானை மூஞ்சி, சிங்க மூஞ்சி, எலி மூஞ்சி,
கரடி மூஞ்சி, கருடனை சாமிங்கிறீங்க, பாம்பு சாமிங்கிறீங்க, மரத்தை சாமிங்கிறீங்க, கட்டையை மண் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, சாணத்தை சாமிங்கிறீங்க. உங்கள் சாமிகளை கையில் காட்டேரி மாதிரி கையில் கத்தியும் கபடாவும் சூலமும் ஒன்றும் வந்து பார்த்தா சாந்தமாக இருக்கிற மாதிரி தெரியலையே, எல்லாமே ஆயுதம் வச்சுருக்குது. சில சாமிகளை பார்த்தா சாந்தமாக கண்ண முடியுது. பெண்கள் சாமிகள்லாம் சில பேர் தாமரப்பூ வச்சுட்டு இப்படி நிற்கிறாங்க. சில சாமிகள் ருத்ர காளி மாதிரி இருக்கிறாங்க. இது என்ன எனக்கு புரியவே இல்லையே. இது எதன் அடிப்படையில் இப்படிலாம் நம்ம வணங்குறோம்? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் செய்கிறோமா, கண்ணை மூடிட்டு செய்கிறோமா? கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். அதுக்காக தான் இந்த வகுப்பு. இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கேட்குறோம், இங்கே தேவதத்தன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? இங்கே யாருமே தேவதத்தன் இல்லை. சார் தேவதத்தன் எப்படி இருப்பார் சொல்லுங்க, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அப்போ ஒன்று இருக்குதா இல்லையான்னு சொல்லணும்னா அது எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். இந்த ரூமில் கொடை இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு கொடையை பற்றி தெரியும் இல்லை, கொடையினுடைய லட்சணம் தெரியும் இல்லை, அது கருப்பு கலரில் இருக்கும், நீல கலரில் இருக்கும், அதனுடைய தன்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும், விரிக்கலாம் சுருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று இருக்குதா இல்லையா என்று சொல்லுவதற்கு முன்னாடி நமக்கு அதை பற்றிய அறிவு இருக்கணும், அதைப்படிய லட்சணம் தெரியணும், அதனுடைய வரைமுறை என்னன்னு தெரியணும். இப்போ உனக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாமல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, நம்மளையும் கேட்குறேன், கடவுள் என்னன்னு தெரியாமலே இருக்குதுன்னு நீ ஏன் சொல்கிற? இருக்குதுன்னு சொல்கிறதும் தப்பு, இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு. சரியான அறிவுடையில் தான் இதை வந்து நாம் தீர்வு சொல்லணும். இப்போ நாம் எல்லாம் கடவுள் இருக்குதுங்கிறத நம்பிக்கையின் அடிப்படையில் எடுத்துக்க வேண்டாம், அறிவின் அடிப்படையில் எடுத்துக்கோ. அவனும் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பாமல் கடவுள் இல்லைங்கிறான், இவன் நீ நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குதுங்கிற. நம்பிக்கை ஒரு பக்கம் தூர வைங்க, அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதன் அடிப்படையில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இப்போ கடவுளுக்கு அடையாளம் என்ன, அதை சொன்னால் அவரை கண்டுபிடிச்சிடலாம். தேவதத்தனுடைய அடையாளம் சொன்னால் கண்டுபிடிச்சிடுற மாதிரி, உன்னுடைய அடையாளம் சொன்னால் கண்டுபிடிச்சிடற மாதிரி. சார் உங்கள் நகை தானா, அடையாளம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அடையாளம் சொன்னோடனே எடுத்து பார்க்குறாங்க, கரெக்டாக இருக்குது, கொடுத்துட்றோம். இப்போ இறைவனுடைய அடையாளம் என்ன? அது பேர் லிங்கம் அப்படிங்கிறாங்க. அடையாளத்துக்கு பேர் லிங்கம், சிவலிங்கம், தர்மலிங்கம் அப்படின்லாம். லிங்கம்னா அடையாளங்க. இறைவனுடைய அடையாளங்கள் என்ன? ஒன்று சொல்கிறாங்க, அவர் தான் நம்ம எல்லாம் படைத்தவர், இந்த உலகத்தை படைத்து உலகை காப்பாற்றி உலகை தன்னில் மறைத்து கொள்பவர். இதுக்கு சிருஷ்டிங்கிறாங்க, ஸ்திதிங்கிறாங்க, லயம்ங்கிறாங்க. உற்பத்தி செய்கிறத சிருஷ்டிங்கிறாங்க, உற்பத்தி செய்ததை பத்திரமா காப்பாற்றுறத வந்து ஸ்திதிங்கிறாங்க, உற்பத்தி செய்ததை மறுபடியும் மறைக்கிறது, அழிக்கிறது இல்லை, மறைக்கிறதுக்கு பேர் லயம்ங்கிறாங்க. யார் ஒருவர் உற்பத்தி, ஆக்கல், காத்தல், மறைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இந்த 5ஐயும் செய்கிறாங்களோ அவங்கள இறைவன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் சொன்னேன். இப்போ நான் கேட்குறேன் நாஸ்திகன் கிட்ட, ஏப்பா இறைவன் இல்லைன்னு சொல்கிறிய, நீ எந்த இறைவன் இல்லைங்கிற? நீ சொல்கிற பிள்ளையார் இல்லைங்கிற, நானும் அதான் சொல்கிறேன். நீ சொல்கிற மயில் வாகனன் இல்லைங்கிற, நானும் அதான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். இப்போ இல்லைன்னு சொல்கிற கோயிலுக்கு போறிய, எங்களுடைய அறிவு வேற, உன்னுடைய அறிவு வேற. இறைவனை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல. நீ சொல்கிற மாதிரி 5 தலை வச்சுக்கிட்டோ 6 தலை வச்சுக்கிட்டோ 12 கை வச்சுக்கிட்டோ தெய்வங்கள் சாமி இல்லை. அப்போ இல்லாதது ஏன் வணங்குற? அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை, இறைவன் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை. ராமர் வாழ்ந்தார், அவரை இப்போ தெய்வமாக கும்பிடுறோம். இப்போ ராமருக்கு எப்படி வணங்குறோம்? 5 கையா, 6 கையா, 8 தலையா? கையில் ஒரு வில்லு தானே, அவ்வளோதானே வச்சுருக்கிறோம். ஏன் வில்லு வச்சுருக்கிறோம்? அதுதாங்க அவர் அடையாளம், லிங்கம். அப்போது ஒரு மனிதன் கூட நம்ம தெய்வமும் வணங்கலாம்,
அவனை வணங்கும் போது அவனுடைய அடையாளத்தை கொடுத்ததுன்னு வணங்க முடியும். அப்போ காளிக்கு என்ன அடையாளம்? அதான் அடையாளம் நீங்க பார்க்குறீங்கல்ல. 18 கரங்கள், 1000 கண்கள், ஒவ்வொன்றுத்திலும் ஒரு ஆயுதம். ஏன் அப்படி ஒரு சக்தி படைச்சவ ஒன்று இருந்தது. இறைவனுடைய சக்தியை எப்படி பார்க்குறோம்? இறைவனை நம்ம இப்போ எப்படி தெரிஞ்சுக்க போறோம்னா, கடவுளுக்கு சக்தி உண்டு. அந்த சக்தியை கொண்டு அவர் படைக்கிறார், காக்கிறார், மறைக்கிறார், அருள்கிறார். இதை பஞ்சகிருத்தியங்கிறோம். சிருஷ்டி, சிதி, லயம், திரோதனம், அனுக்கிரகம் அப்படின்னு 5. இது சிவனுக்கு 5 தலையாக, 5 முகங்களாக, 5 சரீரங்களாக சொல்லுவாங்க. அகோரம், வாமதேவம் அப்படின்னு அவங்க 5 பேர் சொல்லுவாங்க. பஞ்சகிருத்தி இதையே சக்தியாக சொல்லணும் சொன்னா பிராமி, வைஷ்ணவி அப்படின்னு 5 பேரை வச்சுட்டு 5 தேவியரை சொல்றோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு இப்போ கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். இறைவன் எப்படி படைச்சார் இதை புரிஞ்சிட்டோம்னா இறைவனை புரிஞ்சுக்கலாம். இறைவனை பார்க்கணும்னா அவருடைய படைப்பை பார்க்கணும். குயவன் யார் அப்படின்னா பானையை பார்த்தா தெரிஞ்சிடும். பானையோட லட்சத்தை வச்சு குயவனை கண்டுபிடிச்சிடலாம். யார் இந்த டெய்லர் அப்படின்னா அந்த துணியை காட்டுங்க, ட்ரெஸ் என்ன, இதுவா, இது இவர் தான் தச்சிருப்பாரு, லட்சணமே சொல்லுதே. துணி லட்சணத்தில் டெய்லரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இந்த சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் லட்சணத்தை புரிஞ்சோம்னா இதை செய்தவனை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ சிருஷ்டியை தான் முதல்ல நம்ம பார்க்கணும். சிருஷ்டியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிருஷ்டித்தவனை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ சிருஷ்டியினுடைய அடையாளத்தை வைத்து இறைவனை அறிவது ஒரு முறை. இப்போ இறைவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குமில்ல, இறைவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குமில்ல, அது என்னன்னு கேட்டோம்னா அது சத்தியம், ஞானம், அனந்தம். அப்போ 2 அடையாளங்கள் இறைவனுக்கு உண்டு. ஒன்று அவருடைய சுய அடையாளம் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம். அவருடைய இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எது ஒன்று சிருஷ்டி, சிதி, லயம், திரோதனம், அனுக்கிரகம் 5ஐயும் செய்கிறதோ அது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2 அடையாளம் கொடுத்துருக்குறேன். ஒன்று சொரூப லட்சணம், இன்னொன்று தடஸ்த லட்சணம். தடஸ்த லட்சணமும் வேணும், சொரூப லட்சணமும் நமக்கு வேணும். 2ஐயும் கொடுத்தோம்னா யார் வேணாலும் கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். அடையாளம் கொடுத்துட்டேன்ல, 2 அடையாளம் கொடுத்துருக்குறேன். ஒன்று தடஸ்த லட்சணமும் கொடுத்துருக்குறேன், இன்னொன்று சொரூப லட்சணம் கொடுத்துருக்குறேன். இது போதாதா? இப்போ நம்ம ஒரு நாத்திகனை கூப்பிடுவோம். நீ சொல்கிற கடவுள் இல்லைன்னு சொல்கிற இல்லையா, நாங்கள் சொல்கிற கடவுளை அடையாளம் சொல்கிறேன், நீ கண்டுபிடிச்சிக்கலையா? என்ன அடையாளம்னா இந்த 5ஐயும் செய்பவர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடி. அவர் எப்படி இருப்பார்? இந்த 5ஐயும் செய்தவர் அவர் சத்தியம், ஞானம், அனந்தமாக இருப்பார். எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எங்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சண்டை பிடிக்கும். நீயா ஒரு கடவுளை கற்பனை பண்ணிட்டு அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நான் அதை பற்றி பதில் சொல்ல முடியாது. எந்த நாத்திகனாக இருந்தாலும் கடவுளுடைய அடையாளத்தை தெரியாமல் தான் பேசுகிறான். எந்த ஆஸ்திகனும் கூட கடவுளின் அடையாளம் தெரியாமல் தான் வணங்குறோம். ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் படைச்சவர் இருப்பா, கடவுளே என்னை படைச்சவனே, ஆண்டவனே நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம தெரிஞ்சு தான் சொல்கிறோம். படைப்பு செய்தவர் காப்பாற்றுவார், படைத்தவன் காப்பாற்றுவான், மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ நம்முடைய கடவுளுடைய அடையாளம் நமக்கு தெரியுது இல்லை? இந்த அடையாளத்தோடு தான் ராமனையும், கிருஷ்ணனையும், அனுமாரையும் எல்லாரையும் நம்ம வணங்குறோம். படைச்சவன்றதை தான் நம்ம போகிறோமே தவிர அந்த மூஞ்சியை பார்த்தெல்லாம் சொல்லலை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு மண் குவியல் இருக்குது, களிமண் குவியல். அதனுடைய எடை 1000 கிலோ மண்ணு குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பேர் மண். நம்ம இன்னொரு பேர் கொடுப்போமா? அது இறைவன் அப்படின்னு பேர் வச்சு. மண்ணுக்கு இப்போ பேர் இறைவன். மறுநாள் பார்க்குறோம், அந்த 1000 கிலோ மண்ணும் காணோம். ஆனால் அந்த இடத்துல 1000 பொம்மைகள் இருக்குது. 1000 பொம்மைகள் இருக்குது. மண் இப்போ என்ன ஆச்சு? இப்போ பொம்மை ஆயிடுச்சு. இப்போ இறைவன் என்ன ஆனார்? பொம்மை ஆயிட்டார்.
இப்போ இறைவன் எங்கே இருக்கிறாரு? பொம்மையாக இருக்கிறார். மண் எங்கே இருக்குது? இப்போ பொம்மையாக இருக்கு. அப்போ இறைவன் ஒரு பேர் சொன்னோம், இப்போ எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? 1000 பொருளுக்கு 1000 பேர் சொல்லுவோம். அந்த ஒருவரத்துக்கு விநாயகர் பொம்மைக்கு விநாயகர், அதுவும் இறைவன் தான். முருகர், சிவன், விஷ்ணு, அம்பாள், வீரபத்ரன், முனியாண்டி, அங்காளம்மா எல்லாமே ஒரே இறைவனுடைய விதவிதமான வடிவங்கள் தான். இது மட்டும் இல்லை, அவரே தெய்வங்களாகவும் இருக்கிறார். இந்திரன், வருணன், வாயு, பிரகஸ்பதி இப்படின்னு அப்படி தெய்வங்களாகவும் இருக்கிறார். அந்த பக்கம் அப்படி போய் பார்க்குறோம், மரங்களாக அந்த பொம்மை இருக்குது. சில பொம்மைகளெல்லாம் மிருகங்களாக இருக்குது, சில பொம்மைகள் பறவைகளாக இருக்குது, சிலதெல்லாம் மனிதர்களாக இருக்குது. இப்படியும் நிறைய பொம்மைகளை பார்க்குறோம். அமீபா பொம்மை, மண்புழு பொம்மை, எல்லாமே இறைவன் தான். இறைவன் தான் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்துக்கு, ஜகத்துக்கே உடல், உபாதான காரணம், பொருள் காரணம். இத்தனை வடிவுகளாக அவர் ஆனதுக்கு அறிவு வேணும் இல்லை? ஒரு பொருளை நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் அதுக்கு அறிவாளி ஒருத்தன் வேணும் இல்லை? எந்த பொருளை பார்த்தாலும் அதை பிரித்து போட்டோம்னா அது சேர்க்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிரித்து போட முடியாத ஒரு பொருளை காட்டுங்க இந்த பிரபஞ்சத்தில். எதை எடுத்தாலும் பிரிச்சிடலாம்ல? இதை பிரிச்சிடலாம்ல? இந்த உடம்பை பிரிக்க முடியுமா? தாராளமாக கண்ணு, காது, கை, எலும்பு, சதை, ரத்தம் பிரிச்சிடலாம்ல? இந்த பொருளும் பிரிக்கலாம், இதையும் பிரிக்கலாம், இந்த மைக்கை பிரிக்கலாம், இந்த கட்டில் பிரிக்கலாம், நான் உட்கார்ந்துருக்க நாற்காலியும் பலவிதமாக பிரிச்சிடலாம். எதெல்லாம் சேர்க்கப்பட்டதோ பிரிக்க முடியும். எப்படி சேர்ந்தது இது? தானாவா? ஒரு அறிவு தானே சேர்த்துது. இப்படி சேர்த்தால்தானே அந்த வேலை செய்யும். இப்போ சைக்கிள் 150 பொருளால் ஆகப்பட்டது. பெல்லிலேருந்து, சக்கரத்துலேருந்து, டயர் வரைக்கும், வால் டியூப் வரைக்கும் 150 பொருள். அத்தனை சேர்ந்தாதானே சைக்கிள். அது அறிவோடு சேர்க்கணும் இல்லை? அப்போ தானே அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு சேர்க்கைக்கு பின்னாடியும் ஒரு அறிவு இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் சேர்க்கப்படாத பொருள் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் கூட யாரோ சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அறிவோடு சேர்ந்துருக்குது. ஹைட்ரஜன் அப்படின்ற பொருள் எல்லாம் சேர்ந்து தான் அது அப்படியே தக தக தகன்னு எரியுது. இந்த மண்ணு கூட எத்தனையோ பொருள் சேர்ந்து தான் இருக்குது. இந்த பூமி அப்படியே வெட்டி பார்த்தோம்னு சொன்னால் தக்காளி மாதிரி பிரிஞ்சிடும். அதுக்குள்ள 3 அடுக்கு இருக்குது. மேலடுக்கு, நடு அடுக்கு, உள்ள இருக்கக்கூடிய கொட்டை மாதிரி. அது எதனால் ஆகப்பட்டது? அயன்கிறாங்க. மேலே இருக்கக்கூடிய அடுக்கு மெக்னீசியம் அப்படிங்கிறாங்க, மேங்கனீஸுங்கிறாங்க, மேக்மா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. MgMa, மேங்கனீஸ், மெக்னீசியம் ரெண்டும் சேர்ந்தனால மேக்மா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. உள்ள அயன் கோர் அப்படியே சிவப்பாக இருக்குது. அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த அயன் கோர் வேகமாக சுற்றுது. மேலே இருக்கிற மேக்மா அதனால் தழும்புது. அதுக்கு மேலே ஒரு ஓடு இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த அசம்பிளேஜனால தானே இந்த பூமியில் தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, மண் இருக்குது, இத்தனையும் சேர்ந்து உயிர்கள்லாம் தோன்றுது. இந்த வெப்பம் எப்படி இருக்குது? கதகதப்பாக இருக்குது. தண்ணீர் எப்பவுமே தண்ணீராக இருக்குது. வீனஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம சுக்கிரன்கிறோம், வானத்தில் இருக்கு. மெர்க்குரின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம புதன்னு சொல்கிறோம். செவ்வாயின்னு ஒன்று இருக்குது, அதை மார்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கெல்லாம் உயிரினமே இல்லையே, ஏன்னா அதனுடைய சேர்க்கை அப்படி இருக்குது. இந்த மெர்க்குரியுடைய சேர்க்கையில் சொல்ல முடியாத வெப்பம் 150 டிகிரி இருக்குது. அங்கே தண்ணியே இருக்காது, ஆவியாக தான் இருக்க முடியும். எப்படிங்க உயிர் இருக்க முடியும்? இந்த பூமிக்கு 30 டிகிரி கொடுத்து, தண்ணீர் எப்பவுமே தழும்பி இருக்கிற மாதிரி கடலையும் கொடுத்து, நதியும் கொடுத்து, மேகத்தையும் கொடுத்து, மலையும் கொடுத்து, பூமியினுடைய தன்மையும் நமக்கு வெடிக்காமலும் குமுறாமலும் இருக்குது. அப்படி அங்கங்கே நெருமலையெல்லாம் வரத்தான் செய்யுது. அசையாமல் எல்லாம் கொடுத்து யாரோ ஒரு அறிவாளி தானே செய்திருக்கணும். எங்கே நீங்கள் பொருள் சேர்க்கப்பட்டாலும் சேர்த்தவன் இருப்பான். அது சேர்க்கப்பட்டது எப்படின்னு பாருங்க. வெறும் சும்மா குவியலா?
150 பொருளை சைக்கிளை கொண்டு போய் குவிச்சிட்டு தான் சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா? அசம்பிள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ யாரோ அசம்பிள் பண்ணுறாங்க, யாரோ உற்பத்தியும் பண்ணுறாங்க, அசம்பிளும் பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் உபாதானம்னு பேர், அசம்பிளுக்கு பேர் நிமித்தம்னு பேர். அறிவும் பொருளும் சேர்ந்ததாக தானே இந்த பூமி இருக்குது. இந்த உடம்பு எடுத்துங்க, எத்தனை பொருள் இருக்குது இதில். இந்த பொருளை கூறு கட்டி வைக்கலாம், ஆனால் எப்படி அசம்பிள் ஆகுது பார்த்தீங்களா? அற்புதமான அசம்பிளேஜ். கரெக்டாக வாய்க்கு மேலே மூக்கு. இங்கே எடுத்துகிட்டு போகும்போதே பாயாச ஸ்மெல் உள்ளே போயிடுது. இங்கே எடுத்துகிட்டு போகும்போதே இந்த பிரியாணி ஸ்மெல்லு மூக்கில் போகுது. இங்கே எடுத்துகிட்டு போகும்போதே நாற்றை உள்ள போய் தூக்கி போட்டுடுறோம். இப்போ வாய் பக்கத்துலேயே மூக்கை வச்சான் பாருங்க. மூக்கை இங்கே வச்சுருந்தா என்ன ஆகும்? ஒரு மூக்கை இங்கே வச்சுட்டு அங்கே வச்சேன்னா இது காஃபியான்னு சொல்லி மோந்து பார்த்துட்டு இங்கே கொண்டு போய் கொட்டணும். இந்த முகத்திலேயே கண்ணு ரெண்டையும் அப்படியே நேராக வைக்கிறான். இந்த கண்ணை காலில் வச்சுருந்தானே என்ன ஆகுறது? நம்ம வேணால் மூஞ்சை பார்த்துக்கலாம், ஆனால் நடக்க முடியுமா? போகிற பாதைக்கு முன்னாடியே கண்ணில் பார்க்கணும். இந்த கைக்கு ஜாயின்ஸை பாருங்க, எத்தனை ஜாயின்ஸ். ஒருவேளை நிறைய ஜாயின்ஸ் ஆகி போச்சுன்னா சங்கிலி மாதிரி தொங்கும். அப்புறம் சல்யூட் அடிக்க முடியுமா? கரெக்டாக சல்யூட் அடிக்க முடியுது. காலுக்கு பாதம், ஆங்கிள்ஸு, விரல்கள், பற்றுவதற்கு விரல்கள், கட்ட விரல் தனியாக நிற்குது, இது 4 தனியாக இருக்குது. இது இருக்கிறதுனால தானே ஊசி எடுக்க முடியுது, சுத்தியும் எடுக்க முடியுது, சுவிட்ச் போட முடியுது. இந்த கையை மாதிரி ஒரு கருவி செய்யணும்னா நம்முடைய ஃபேக்ட்ரி போய் பார்த்தோம்னா கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், இதெல்லாம் கைதான். அத்தனை பொருள் செய்கிறத ஒரு பொருள் செய்யுது. ஒருத்தர் ஸ்பேனர் கூட சும்மா இரு நான் செய்கிறேன் அப்படின்னு கையால் போட்டுருக்கார். இந்த சார் திருப்பலி நீ சும்மா இரு அப்படின்னு கையில் போய் திருக்கிறார். இதெல்லாம் யார் பண்ணிகிட்டு இருக்கிறது? இந்த கை மாதிரி ஒரு கருவி உங்களால் அசம்பிள் பண்ண முடியுமா? ரோபாட்டாலஜி எல்லாம் முயற்சி பண்ணி திணறாங்க. இந்த கை என்ன ப்ரிசிஷனாக செய்யுது. இதை பந்து தூக்கி போட்டாலும் பிடிக்குது, முட்டையை தூக்கி போட்டாலும் பிடிக்குது. முட்டையை வந்து மெல்ல பிடிக்குது, பந்தை கெட்டியாக பிடிக்குது. கெட்டியாக பிடிக்கிற முட்டையை பிடிச்சா என்ன ஆகும்? இந்த ரோபாட்டை செய்கிறாங்க, இந்த கேட்ச் அப்படின்னு சொல்லி போடுறாங்க, அது முட்டையை பிடிச்சி ஆம்லெட் பண்ணிடுது. இன்னும் கொஞ்சம் மாற்றினேன் சார். என்ன சார் அறிவு? அசம்பிளேஜை மாற்றுங்க. அது அவங்க பண்ணுறாங்க. அடுத்த தடவை முட்டை பிடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் சுற்றி போடும்போது காலில் போட்டுருக்கு. என்னையா சுற்றி எப்படி பிடிக்கணும், முட்டை எப்படி பிடிக்கணும்னு தெரியலையா அப்படின்னு ரோபோட் முடிக்குது. நமக்கு எந்த அறிவோடு இதை கொடுத்துருக்கிறார். இந்த அசம்பிளேஜை கொஞ்சம் பாருங்களேன். அறிவற்ற ஒரு நாய் 5 குட்டிகளை பெறுது. அந்த குட்டிகள் எப்படி அழகாக இருக்குது. ஒரு முட்டையை எடுத்து பாருங்க, முட்டையை உடைச்சி பாருங்க, கொலன்ட்டு வெள்ளையும் மஞ்சளுமாக தான் இருக்குது. 21 நாள் கழித்து பாருங்க, குச்சு குச்சுக்குன்னு குஞ்சு வருது. அதுக்கு மூக்கு எப்படி அழகாக இருக்குது, கால் விரல்லாம் உண்டாகுது, நகம் இருக்குது, அதுக்கு ஃபெதர்ஸ், அந்த அந்த ரோமங்கள், 2 சின்ன ரெக்கை, அதில் புசு புசு புசுன்னு இருக்குது. அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா அதுக்கு ஒரு அழகான கண், அது குடல், அதுக்குள்ளே இதயம் துடிக்குது, நுரையீரல் மூச்சு விடுது, கிட்னி வேலை செய்து அங்கே யூரினெல்லாம் உண்டாகுது. எல்லாம் முட்டைக்குள்ளே நடந்துருக்குதுங்க. கண்ணு முன்னாடியே அந்த முட்டைக்குள்ளே இத்தனை ரகசியமாக நடக்குது. யார் அசம்பிள் பண்ணாங்க அதை? அங்கே ஒரு பொருள் யாராவது வெளியேருந்து உள்ளே போச்சா? முட்டை ஏதாவது கடன் வாங்குச்சா? வெளியே இருந்து ஒரு டிராப் தண்ணி நீங்கள் கொடுத்தீங்களா? அங்கே முட்டையில் இருக்கிற தண்ணி மொத்தமும் அப்படி ரத்தமாச்சு இல்லை? ஒரு டிராப் தண்ணியை வெளியேருந்து கடன் வாங்குச்சா? வெளியே எங்கே ஏதாவது ஒரு பொருள் இல்லைதா? அத்தனையும் முட்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டே சிக்கனமாக எந்த விரலும் இல்லாமல் தானாக கோழி குஞ்சு எப்படியே உண்டாச்சு. எங்கடா இறைவன் இல்லைன்னு சொல்கிறேன்? முட்டாள். இறைவனுடைய அறிவு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமே. ஒரு ஆலமரத்துக்குள்ள ஆலமரத்தையே ஒழிச்சு வச்சிருக்கிறார், புளியங்கொட்டைக்குள்ள புளிய மரத்தையே ஒழிச்சு வச்சிருக்கிறார், நெல்லுக்குள்ள நெல்லை ஒழிச்சிருக்கிறார், ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ரகசியத்தை புதைச்சி வச்சிருக்கிறாரு. இந்த அசம்பிளேஜ் யார்? அசம்பிள் பண்ணுவதற்கு வேண்டிய மெட்டீரியல் யார்? இந்த மெட்டீரியல் யார்? இந்த அசம்பிளேஜ் அறிவு யார்? இந்த மெட்டீரியலுக்கு பேர் உபாதான காரணம், உபாதானம். இந்த சிருஷ்டி அறிவுக்கு பேரு நிமித்த காரணம். இந்த சிருஷ்டியே இல்லாத போது, ஏதுமே இல்லாத போது,
இறைவன் மட்டும் இருந்தான். அவன்தான் இந்த உலகத்துக்கு உடம்பாகவும் அவன்தான் இந்த உடம்பில் உயிராகவும் இருக்கிறான். வேற என்ன, வேற எங்கன்னு சொல்லுங்க. இந்த முட்டை தானே ஈஸ்வரனாக இருந்து அந்த கோழி குஞ்சு உடம்பாகவும் அந்த கோழி குஞ்சினுடைய அறிவாகவும் இருந்தது எது? அந்த முட்டை தானே. இப்போ பேரண்டமாக தான் அவர் இருந்திருப்பார். இந்த சின்ன அண்டான்னு சொல்லக்கூடிய முட்டைக்கு ஒரு இறைவன் தேவைப்பட்டான்னா இந்த பேரண்டத்துக்கு ஒருத்தன் தேவைப்பட மாட்டானா? அவன் அனைத்தும் அறிந்தவனாகத்தானே இருப்பான், முற்றறிவுடையவனாகத்தானே இருப்பான், அங்கும் வியாபித்தவனாக தானே இருப்பான். அவன் இல்லாத இடம் சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்தை ஒரு குண்டூசி சொல்லி இது இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இறைவனை தேடுகிறேங்கிறிய. நான் முதல்ல சொல்றேன், இறைவனை விட்டு வெளியே போகணும். இறைவனை விட்டு வெளியே போக முடியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? உன்னால் முடியுமா? நாம் இருவர் அல்ல ஒருவர் என்று தெரியுமா? இறைவன் வேற, நீ வேறையா? நாம் இருவர் அல்ல ஒருவர் என்று தெரியுமா அப்படின்னு சொல்றான். எதுக்கோ பாட்டு எழுதுனா நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? உன்னால் முடியுமா? நாம் இருவர் அல்ல ஒருவர் என்று தெரியுமா அப்படின்னு சொல்றார். இப்போ இறைவன் சொல்றார், என்னை விட்டு ஓடி பார்க்கலாம். என்னை ஏன் தேடிக்கிட்டே இருக்கிறேன்? நான் எங்கே இருக்கிறேன்? எதுவா இருக்கிறேன்? எல்லாமாகவும் எங்கும், எல்லாமும் எங்கும் எல்லா காலத்திலும் இருக்கிறேன். 3 காலத்திலும் இருக்கிறேன், 3 இடங்களிலும் இருக்கிறேன். தன்மை, முன்னிலை, படர்கை, இந்த 3 இடத்திலும் நான் தான் இருக்கிறேன். நேற்று, இன்று, நாளை நான் இருக்கிறேன். இங்க எல்லாமும் இருக்கிறேன். காலம், தேசம், வஸ்து, இது தானே இருக்குது விஞ்ஞானப்படி. காலம், தேசம், வஸ்து, அந்த 3ம் நானே. எப்படி ஒரு சிலந்தி தன்னுடைய அறிவை கொண்டு வலை பின்னுது, தன் உடம்பை கண்டே வலையை உண்டாகுது. அந்த வலைக்கு வேண்டிய பொருளும் அதுவே, வலையை கட்டுகின்ற அறிவும் அதுவே. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை இறைவன் படைத்திருக்கிறான். ஒரு ரொபாட்டிக் டிபார்ட்மெண்ட் போகிறோம், ரோபோட்டாலஜிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் போகிறோம், நீங்கள் தான் இதுக்கு சேர்மனா அப்படின்னு. நான் தான் ஒட்டுமொத்தத்துக்கு ஃபேக்ட்ரிக்கு நான் தான் ஓனர், நான் தான் அறிவே அப்படின்னு. நீங்கள் தான் இறைவன் ஐயா. அந்த ரோபோட்டெல்லாம் சொல்லும் இல்லை, உங்கள் இறைவன் யார் அப்படின்னு. அங்கே பாருங்கள், அந்த ரூமில் உட்காந்துருக்கிறார் சீஃப் ரோபோட்டாலஜி, அவர் தான் இறைவன். அந்த இறைவனுக்கு அந்த ரோபோட்டெல்லாம் தினமும் நமஸ்காரம் பண்ணும். அப்புறம் ஒரு ரோபாட்டு கண்ணு சரியாக ஒர்க் பண்ணல, அது போகுது. இறைவன் கிட்ட போய் சொல்கிறார், இறைவா என் கண் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மகனே கவலைப்படாதே, டிபார்ட்மெண்ட் ஐன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நீ சரி பண்ணிக்கங்கிறார். அப்போ ரோபோட் எங்கே போகும்? ஐ டிபார்ட்மெண்ட் போகல, கண் டிபார்ட்மெண்ட். அதுக்கு பேர் ஆதித்யன்னு பேர் போட்டிருக்கிறாங்க. அவர் முகம் சூரியன் மாதிரி இருக்குது. ஓ, இவர் தானுங்களா? ஆமாங்க, சீஃப் சயின்டிஸ்டினுடைய கண்ணு டிபார்ட்மெண்ட்டை இவர் பார்த்துக்கிறார். அப்போ அவர் ஒரு தெய்வம்னு பேர். அங்கே உட்கார்ந்துருக்கிறார் பார்த்தீங்க, மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தலைவர், அவருக்கு பேர் இறைவன்னு பேர். கண்ணு பார்த்துறதுக்கு ஆதித்யன்னு பேர். நம்ம சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? கண்ணுக்கு வேணும்னா சூரியனார் கோயிலுக்கு போங்க. ஏன் இறைவனுக்கு போனால் தாராளமாக போ. உனக்கு பக்கமாக இருக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போகிறது தானே பெஸ்ட்டு. இறைவன்கிட்ட போனாலும் என்ன பண்ணுவார்? ஆதித்யன்கிட்ட தான் அனுப்புவார். அவரால் செய்ய முடியுமா? தாராளம் பண்ண முடியும். நீங்கள் பூஜை யாருக்கு ஒன்றா பண்ணலாம், சூரியனுக்கும் பண்ணலாம். பொங்கல் அன்றைக்கி சூரியனுக்கு தான் கொடுக்குறோம். கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரமாங்கிறாங்க. இப்போ சூரியனை நம்ம எதுக்கு வணங்குறோம்? கண்ணுக்கு வணங்குறோம். ஒருவேளை கண்ணுக்கு சூரியனை வணங்கிட்டு அவர் சும்மா இருந்துவாரா? ஒருவேளை காலுக்கு நீங்கள் சூரியன்கிட்ட கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? கவலைப்பட மாட்டார், அவரே காலாக இருந்து செய்வார். ஆதித்யன் டிபார்ட்மெண்ட் போய் ரோபாட் போன உடனே, எனக்கு காலம் கொஞ்சம் பிரச்சனை சார்னா, கவலைப்பட, அந்த பக்கத்து ரூமில் தான் உட்காந்துருக்கிறார், அவர் பேர் விஷ்ணு, அவர் பாதத்துக்கு அவர் தான் டிபார்ட்மெண்ட்டு, நீ அங்கே போய் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். எல்லாருமே ஒரே ஒரு இறைவன் கட்டளையில் தான் அனைவரும் செய்கிறார்கள். அவனுடைய அறிவு தான் ஆதித்யனுடையது, அவனுடைய அறிவு தான் விஷ்ணுனுடையது, அவனுடைய அறிவு தான் இந்திரனுடையது. கைகளுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா இந்திரன் கிட்ட போகணும். இப்படி நம்மளுடைய பாரத நாட்டில் இறைவன் மனிதனுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் கொடுப்பதற்கு தெய்வங்களை அவராகவே தெய்வமாக இருக்கிறார்.
மனிதனும் பூமியும் நிலவும் அவராக இருக்கும் பொழுது தெய்வங்கள்லாம் யார்? அப்போ தெய்வங்களும் இறைவன் தானே. அவருடைய அறிவு தானே அங்கே இருக்குது, அவருடைய உடம்பு தானே அங்கே தெய்வமாக இருக்குது. இந்த அறிவோடு நாம் ஆஞ்சநேயரையும் சாமி கும்பிடலாம். ஆஞ்சநேயர் யார்? ஹனுமன். 2 அர்த்தம் இருக்குது. ஹானு அப்படின்னா தாடைன்னு அர்த்தம். இந்த தாடை முழுசா நீட்டி இருக்கிறதுனால ஹனுமன்னு பேர். அதை நம்ம தாடை நீட்டி இருக்கிறது, சில பேருக்கு தாடை நீட்டிகிட்டு இருக்கோம், நான் குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு. அவனுக்கு அப்படி சில மனிதர்கள் அவர் படைச்சிருக்கிறார். இறைவனுக்கு இஷ்டம் போல எதோ ஒன்றா படைக்கலாம். பொம்மை செய்யறதுக்கு களிமண் கொடுத்தா நான் ஏன் செய்ய மாட்டேன், செய்கிறான். அவனுக்கு அசாத்திய சக்தி இருக்குது. அவனுக்கு பேர் வாயு தேவன்னு பேர். வாயு தேவன் தான் முதல்ல தோன்றினான். அவனுக்கு அடுத்து ஹனுமன் வந்தார், அதுக்கு அடுத்து பீமன் வந்தான், அதுக்கு அடுத்து நம்ம ராகவேந்தர் வந்திருக்கிறார். அவர் வாயு தேவன் தான், ராகவேந்திரர். அவருக்கு முன்னாடி மத்துவாச்சாரியர் வந்தார். இந்த வாயு தேவன் எப்படி ஒன்றா இந்த உடம்பை எடுப்பான், அவனே துவைதத்தை உண்டாக்கிட்டு போகிறான், துவைதங்கிற மதத்தை உண்டாக்கிட்டு போகிறான். அத்வைதம் கற்றுக்கிட்டவங்கெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, எல்லாம் நானேன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இங்கே துவைதமும் நானே, விசிஷ்டாத்வைதமும் நானே, அத்வைதமும் நானே, எல்லாம் நானே. சண்டையே பிடிச்சிக்க மாட்டாங்க. ஒரு ஞானியை கொண்டு போய் ஆஞ்சநேயர் கும்பிட்டு சொன்னால் கும்பிடுவான். துவைதமாக இருக்கக்கூடிய துவைதபரமாக இருக்கக்கூடிய மத்துவாச்சாரியர் கோயிலுக்கு போனால் போவான். ராகவேந்தரை கும்பிடுவான், ஐயப்பனை கும்பிடுவான். என்னங்க எல்லாருமே கும்பிடுறாரு? அவருக்கு தெரியும் உண்மை, எல்லாமே நான். இந்த கோயில் நடக்கிற அர்ச்சனையெல்லாம் எனக்கும்பார், சொல்ல மாட்டார். அவர் புரிஞ்சுக்குவார். இங்கே அபிஷேகம்லாம் எனக்கு தான், இங்கே பிரார்த்தனையெல்லாம் என்னை குறித்து தான் நடக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். இதுதான் ஞானம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் அந்த நிலைக்கு போயிடணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கப்புறம் சாதாரண மனிதனாக எடுத்த உடம்பிலேயே வாழ்க்கையை கழிச்சுட்டு போங்க. இப்போ இறைவனை புரிஞ்சுக்கிட்டீங்களா, தெய்வம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ குல தெய்வம்னா யார் அப்படின்னா, அவரவர் குலத்திலே ஒரு மகான் தோன்றாமலா இருப்பான். இப்போ உங்கள் குலத்துக்கு நீங்கள் தோன்றிட்டீங்க இல்லையா, நீங்கள்லாம் மகாத்மாக்கள் தானே, புனித ஆத்மாக்கள் தானே, மனம் திரிந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு ஞானியாக தானே போக போகிறீங்க. அப்போ நீங்கள்லாம் யார் உங்கள் குலத்துக்கு? இனிமேல் உங்களை தான் சாமியாக கும்பிடணும். இப்போ உங்களுக்கு தான் உங்கள் குலத்தை பற்றி நல்லா தெரியும். குல மக்கள் அவங்கள குலத்தில் தோன்றிய மகானை சாமியாக கும்பிடுறாங்க. அப்படியே பல கோடி வருஷமாக அது மறந்து போய் அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து அவருக்கு ஏதாவது ஒரு தோற்றத்தை நம்ம கொடுத்துடுறோம். தோற்றம் இல்லாமல் நாம் வணங்க முடியாது. இறைவன் அவர் நிலையில் உருவமற்றவர். சிருஷ்டின்னு வந்துடுச்சுன்னா அவருக்கு ரூபம் இருக்கிறது. ரூபம், ரூபாரூபம், அரூபம் என்ற 3 நிலையிலும் இறைவன் இருக்கிறார். ஒன்று, உருவமே இல்லாமலும் அவர் தான் இருக்கிறார். உருவமும் அருவமும் கலந்தும் இருக்கிறார். நல்ல உருவத்தோடும் இருக்கிறார். பாமரர்கள் உருவத்தை வணங்குறாங்க, பண்டிதர்கள் ரூபம் அரூபங்கிற கலப்பையும் வணங்குறாங்க, ஞானிகள் அரூபமானது நானேன்னு நினைக்கிறாங்க. 3 விதமான பக்தர்கள் இருக்கிறாங்க. எதுக்காக இந்த தெய்வ வழிபாடு, எதுக்காக இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்னா, நீங்கள் ரோபாட்ஸ் தானே, நீங்கள் அவர் படைத்த பொருள் தானே. உங்ககிட்ட பிரச்சனை வந்தால் நீங்கள் எங்கே போவீங்க? படைச்சவங்ககிட்ட தானே போகணும். அவருக்கு மட்டும்தானே தெரியும். நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்குனீங்களோ அந்த கம்பெனிக்கிட்ட தான் நீங்கள் போவீங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அவன் அனுப்புவான், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போயிட்டு அவங்ககிட்ட ஸ்பேர் பார்ட்ஸு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் போக முடியாது இல்லையா? அப்போ வாங்கும் பொழுதே ஒரு மேனுவல் கொடுப்பார் இல்லையா? சார், நீங்கள் எங்கள் மிஷின் வாங்கும் போதே ஒரு மேனுவல் கொடுத்தோம்ல, அதை நீங்கள் பயன்படுத்திங்களா? அது எதுக்கு நான் தூக்கி போட்டேன் சார். சார் அதுதான் சார், அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு முறையெல்லாம் கொடுத்துருக்குறேன் சார். நீங்கள் எதை சொருகுனீங்கன்னு, இந்த பிளக் எடுத்து அதில் சொல்லணும் சார், அதில் சொல்லக்கூடாது, அது தண்ணி போகிறது, அது வழியாக கரண்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒவ்வொருத்தரும் படிக்கும்போது மேனுவலும் கொடுத்துருக்குறாங்க, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. அப்போ நமக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறா இல்லையா, அது பேர் தான் வேதம், அது பேர் தான் சாஸ்திரம். மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறா இல்லையா, அதுதான் கோயில். நீங்கள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேனுவலை படிச்சிருக்கணும். நாமெல்லாம் மேனுவலை படிக்கலை.
தப்பு தப்பாக இந்த உடம்பை பயன்படுத்திட்டோம், தப்பு தப்பாக இந்த வாழ்க்கையை பயன்படுத்திட்டோம். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கங்கே வச்சுருக்கிறேன். இப்போ ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட் எங்கேயோ சைனாவிலேயோ கொரியாவிலேயோ இருக்கலாம், அல்லது டெல்லியிலேயோ கோயம்புத்தூர்லேயோ இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் பல இடத்துல வச்சுருக்கிறாங்க. சார் கூட அப்படி வச்சுருக்கிறாரு. அவங்க இங்கே வர வேண்டியதில்லை, கோயம்புத்தூருக்கு அங்கங்கேயே அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வச்சுருக்கிறாரு. அவங்க பேர் தான் தெய்வம். தெய்வமாக வந்தீங்க சார், இது எப்படி ரிப்பேர் பண்ணுறது கவலைப்பட்டுருது, தெய்வமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக அந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். இந்த பாத்திரம் செம்பு பாத்திரம், இது அழுக்காக இருக்குது. இது சாமி தண்ணி குடிக்கணும்னு கேட்குறாரு, இப்படியே கொடுத்தா நல்லா இருக்காது, நீங்கள் என்ன பண்ணு, க்ளீன் பண்ணுவீங்கல்ல, இது எப்படி போடுவீங்க, புளி போட்டு க்ளீன் பண்ணுறீங்க. இது பிடிச்சி இந்த கெட்டியாக வச்சா தானே இதை வந்து தேய்க்க முடியும். இந்த புடிமான கெட்டியாக இல்லைன்னா என்ன ஆகும், கீழே விழுந்துடும், தேய்க்கவே முடியாது. ஒருவேளை இதுக்கு 2 கால் கை இருந்ததுன்னா என்ன ஆகும், ஓடியே போயிடும். பிடிச்சி ஒரு நாயை குளிப்பாட்டுறது போல் போதும் ஆகாது. நாயை குளிப்பாட்டின முதல்ல அதை கட்டணும், 2 பேர் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்புறம் தான் நம்மளே அப்படி தான் குளிக்க வச்சாங்க. 2 பேர் பிடிப்பாங்க, எண்ணெய் தேய்ச்சி தலையில் தேய்ச்சி சீக்கா போடும்போது கண்ணேறிதேன்னு புடி அவனை விடாதே அப்படிங்கிறான். பல்லு பிடுங்கணுன்னால புடி கெட்டியாக பிடிக்கணும். ஒருத்தனை பிடிமானம் இருந்தால் தான் அதை சுத்தம் பண்ண முடியும். உங்கள் மனசை சுத்தம் பண்ணணுங்கிறீங்க, அது ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது, அது முதல்ல பிடிக்கணும். இல்லை, மனம் ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க சுத்தம் பண்ணுறது? ஓடும் மனதை யாரால் சுத்தம் பண்ண முடியும்? அந்த மனசை ஒரு இடத்துல நிறுத்தணும். இல்லை, அதுக்கு தான் தெய்வ வழிபாடு. ஒரு விக்கிரகத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னால், விக்கிரகம்னா உருவம்னு அர்த்தம். மனசில் ஐயப்பனை அப்படியே மனசில் பிடிச்சிக்குங்க. கோயிலுக்கு போகிறீங்களே, எதுக்கு போகிறீங்க? மனசில் பிடிச்சிக்கிறதுக்கு தான் போகிறோம். அடிக்கடி போங்க, பார்த்து ரசிங்க, பல கோணங்களில் பாருங்கள். இல்லை கேலண்டரை வச்சுங்க, அவர் விக்கிரகத்தை வச்சுங்க, ஒரு ஃபோட்டோவை வச்சுங்க, மனசுக்குள்ளே பிடிச்சிக்குங்க. அதுதான் குருநாதர் படங்கள்லாம் கொடுக்குறாங்க, சாமி படம்லாம் கொடுக்குறாங்க. மனசில் பிடிச்சிக்கிறதுக்கு தான். அந்த மனசில் அந்த உருவத்தை பிடித்த பிறகு அந்த சுந்தர வதனத்தை பாருங்கள், விநாயகர் வடிவத்தை பாருங்கள். உங்கள் வீட்லேயே 10 வருஷமாக 20 வருஷமாக 40 வருஷமாக ஒரு விநாயகர் வணங்கியிருப்பீங்க இல்லையா? நிச்சயம் வீட்டில் விநாயகர் குடியிருக்கிறார், பொய்யே கிடையாது. உங்கள் மனசுலேயும் குடியிருப்பார். நீங்கள் எங்கேயும் கோயிலுக்கே போக வேண்டாம், கண்ணை மூடிட்டு, கணபதி, என் வீட்டில் 40 நாளாக இருந்தல்ல, எத்தனை முறை உனக்கு வாழைப்பழம் கொடுத்துருக்குறேன், எத்தனை தேங்காய் உடைச்சிருக்கிறேன், எத்தனை கற்பூரம் குடிச்சிருக்கேன், கருணை செய்து எனக்கு காப்பாற்றுடான்னு கேட்கறதுக்கு மனசை நிறுத்தணும். இல்லை, அந்த மனசை பிடிச்சி வைப்பதுக்கு தான் உருவங்க. உருவம் இல்லாததில் மேலே எப்படி இங்கே மனசு நிற்கும் சொல்லுங்கள்? உருவமே இல்லை, உங்கள் மனசு எப்படி நிற்கும்? ஒரு பெண் ஒரு பையனை காதலிச்சா அவன் மனசில் எப்படி இருக்கும்? கண்ணை மூடினா தன்னை திறந்தா அவன் முகம் தானே வருது. ரோட்டில் போனாக்கா கான்ஸ்டபிள் அதே மாதிரி தெரிகிறான், டிரைவர் அது மாதிரி தெரிகிறான், ஆட்டோ டிரைவர் அது மாதிரி இருக்கிறான். மனசு வந்து ஒன்றுத்தில் லயமாயிடுச்சுன்னா அந்த உருவத்தை நம்ம விடுறதில்லை. அதனால் விக்கிரக வழிபாடை நம்ம ரொம்ப பெருமையாக நம்ம நாட்டில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு விக்கிரகமாக யார் எது பிரியமோ அது மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஒரே முருகனுக்கு பாலமுருகன், கல்யாணமான முருகன், பழனியாண்டி முருகன், தனித்த முருகன், தனிகாச்சலத்தில் தனியாக இருக்கிறான், தனிஞ்சு இருக்கிறான், திருமண கோலத்தில் இருக்கிறான், ஓட்டாண்டியாக இங்கே இருக்கிறான் பழனியில். எல்லாம் நமக்கு முருகன். அவர் மனசுக்கு எந்த உருவம் பிடிக்குதோ அதை எடுத்துக்குங்க. சிவனுக்கு எத்தனை ஒன்றா கோலம், சுந்தரனார் கோலத்தை கொடுங்க, சுந்தர மூர்த்தியாக இருக்கட்டும். அவருக்கு கோலமே வேண்டாம், ரூபமும் வேண்டாம், அரூபமாகவும் என்னால் பார்க்க முடியாது. என்ன எப்படி சத்தம் போடுறேன்? உருவம் கொடுத்தாலும் வேண்டாங்கிற, உருவம் இல்லாமல் வேணுன்ற, ரெண்டும் கலந்து வேணும்னா லிங்கம். அது உருவமும் இல்லை, அருவமும் இல்லை. நீங்கள் எல்லா களிமண்ணில் பலவிதமான உருவத்தை பண்ணி கொடுத்துட்டேன்னு வைங்க, பலவிதமான உருவங்களில் களிமண்ணை பண்ணிட்டேன். நீ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு உருட்டினா என்ன உருவம் வரும்? சிவலிங்கம் வந்துடும். எல்லா உருவத்தும் உள்ளே மறைத்து வைத்தது தான் சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு பீடமாக நம்ம கொடுத்து அதை நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறோம். இதுதான் நம்முடைய இறை தத்துவம். சிவலிங்கத்தில் எல்லா உருவத்தையும் பார்க்கலாம். நிறைய பேர் சிவன் கோயிலில் போயிட்டு
சிவனுக்கு விட்டுட்டு நவக்கிரகத்தை சுற்றிட்டு இருக்கிறேன். ஏகப்பட்ட கூட்டம் அந்த பக்கம்தான் இருக்குது, உள்ள காலியாக இருக்குது. நமக்கு நல்லதாக போச்சுன்னு உள்ளே போயிடலாம். ஏதாவது ஒரு தட்சிணாமூர்த்திக்கு வெளியே இந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமை, அப்புறம் நாயன்மார்க்கு கல்யாணம், அந்த கல்யாணம் இந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது கோயில் விரோச்சுன்னு இருக்கும். தாராளமாக சிவலிங்கம் போயிட்டான். அவருடைய ஆட்கள் தான் வெளியே நிற்கிறாங்க. இந்த கோஷ்ட மூர்த்திகளுக்கு தான் இப்போலாம் பிரபாத வழிபாடு இருக்குது. சிவன் கோயிலில் இல்லை. ஒரு முறை வீரட்டானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கோயிலுக்கு போனேன். மணி 6-7 ஆயிடுச்சு, இருட்டி போயிடுச்சு, தடமே தெரியல. கோயிலுக்குள்ளே போகிறோம், விரோச்சு தூரத்தில் மட்டும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க 2 பெண்கள். அவங்கள தாண்டி அப்படியே உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். ஆனால் அதே ஊரில் தெரு ஓரத்தில் பிள்ளையாருக்கு பயங்கர மாலை போட்டு பந்தல் கட்டி லைட்டெல்லாம் தோரணம் போட்டு ஏகப்பட்ட ஜனங்க அங்கே கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரதான மூர்த்தி அந்த ஊர்லேயே கேட்க ஆள் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் அவர் கோபம் இல்லை, எனக்கு சந்தோஷம்தான். அப்பனை வழிஞ்சானே, மகனை வழிபட்டான்னு, எல்லாம் ஒன்று தான். நான் தான் கடவுள்னா, நான் தூங்கிட்டு இருந்தா எப்படி எழுப்பீங்க? எங்கே தொட்டாலும் நான் எழுந்துக்குவேன். என் நகத்தை தொட்டாலும் எழுந்துக்குவேன், கையை தொட்டாலும் எழுந்துக்குவேன், கழுத்தை தொட்டாலும் எழுந்துக்குவேன். என் உறுப்புகள் முழுக்க நான் இருக்கிறேன். அப்போ என் அங்கங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீ தொட்டால் என்ன, அந்த பரம்பொருளை தொட்டால் என்ன? என்னோட உறுப்புகள் தானே. என் உறுப்புகளை சில பேர் வழிபடுறாங்க. ஒரு பெரிய ஓவியர், அவருடைய மாணவர்கள் எல்லாம் எதை வழிபடுவாங்க? அவர் கையை தான் வழிபடுவாங்க. குருநாதர் அவருடைய பாதங்களை வழிபடுறாங்க. ஏன்னா அவர் சென்ற பாதை, அவர் நடந்த பாதை, வாழ்ந்த பாதை பாதம்தான். அவர்களுக்கு எந்த வழியில் அந்த தெய்வம் பயன் தருதோ அதை பயன்படுத்திக்கிறாங்க. அறிவு தரும் தெய்வமாக சரஸ்வதியை பார்க்குறோம், செல்வம் தரும் தெய்வமாக லக்ஷ்மியை பார்க்குறோம், வீரம் தரும் தெய்வமாக துர்காவை பார்க்குறோம். யாருக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துங்க. துஷ்டக்கு பொருள்களை அழிக்கணுமா, மாகாளிக்கு போங்க. அவள் பார்க்க பயமாக இருக்கிறாளா, அங்காளிக்கிட்ட போங்க. அழகிய காளி அவள் மாகாளி, அவள் மகமாயி, எல்லா மாய்க்கும் தலைவி அவள். ஒவ்வொரு சாமிக்கும் பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கிறது, ஒரு புராணம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, எல்லா தெய்வமும் தெய்வம்தான். உங்களுக்கு தெய்வமே கிடைக்கலையா, ஒரு கல் எடுத்து வண்டியை வச்சு தெய்வம்னு சொல்லுங்க, அங்கே தெய்வம் இருக்கும். ஏன்னா தெய்வம் மனதில் தான் இருக்கிறது. நம்ம குல தெய்வம்னு சொல்லி ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மரத்து கீழே இருக்குது, இதுதான் உங்கள் அப்பா எனக்கு குலதெய்வம்னு காட்டினாரு, இப்போ தேடி பார்ப்போம்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து அந்த புதரெல்லாம் வெட்டிட்டு அங்கே இருக்கிற கல் பார்த்தாங்க, கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ வர போகிறீங்க? இன்னொரு காது குத்து பண்ணும்போது அவங்க போவீங்க. 5 வருஷம் அந்த குலதெய்வம் அங்கே உட்காந்துட்டு இருக்குமா? அந்த மரத்து கீழே உட்காந்துட்டு இருக்குமா வெயில்ல? குலதெய்வம் நீங்கள் வர்ற வரையும் காத்துட்டு இருக்குமா? பட்னியா? இருக்காது. குலதெய்வம் இருக்கும் இடம் எங்கே தெரியுங்களா? சத்தியலோகத்தில் இருப்பாங்க. அவங்க புண்ணிய ஆத்மாக்கள். ஆனால் உங்களுக்கு குலதெய்வம்னு கொடுக்கப்பட்ட அடையாளம் வந்த உடனே நீங்கள் பூஜை செய்த உடனே அங்கேருந்து அவங்க பிரசன்னம் ஆயிடுவாங்க. நேரடியாகவும் வருவாங்க, அங்கேயும் இருப்பாங்க. நீங்கள் எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு செல்ஃபோனில் ஒரு ஐக்கான் தொடுறீங்கல்ல, ஒரு பேரை தொட்ட உடனே உங்களுக்கு கால் போயிடுதில்லை. அப்போ அவங்க நேரம் அங்கே செல்ஃபோனுக்கு வந்துடுறாங்களா? தெய்வங்கள் எல்லாம் அவங்களுடைய வழிபிடமாகிய சத்தியலோகத்தில் தான் இருப்பாங்க. நாம் எந்த கோயிலில் எங்கே தொட்டாலும் உங்கள் வீட்லேயே குலதெய்வத்திலேருந்து ஒரு மண்ணை பிடிச்சிட்டு வாங்க, ஒரு கூழாங்கல் எடுத்துகிட்டு வாங்க. இதுதான் ஐயனார், இதுதான் எங்களுடைய வீரபத்திரன், இதுதான் எங்கள் மாகாளி அம்மா அப்படின்னு நீங்கள் அதுக்கு பேர் சூட்டி உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வணங்கினா அவங்க சத்தியலோகத்திலேருந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் கல்லில் வந்துடுவாங்க. நான் நினச்சிட்டு கோயிலே உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் கதவு சாத்திட்டு வந்தோம்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? காலையில் திறக்கிற வரைக்கும் திறக்காம விட்டு போட்டாங்க, டாய்லெட் எப்படி போகிறது? கோயிலை வேறு மூடிட்டு வந்துடுறாங்க, பெரிய பெரிய பூட்டு வேறு போட்டுடுறாங்க. அப்புறம் இவர் பூஜாரி வரலன்னு வைங்க, சாப்பிடாமல் இருக்கணும். என்ன தண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. தேங்காய் தண்ணி குடிக்கிறாங்க, அழுகிற தேங்காய் உடைச்சிடுறாங்க. சில சமயம் தண்ணி கிணறுலேருந்து எடுக்கிற மேலே உப்பு தண்ணியை கொட்டுறாங்க. சில கோயிலில் நான் பார்த்தேன், அந்த பூஜாரி இளநீர் வெட்டி வெட்டி தராங்க, அபிஷேகம் பண்ணுறார், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு பண்ணுறார்.
கையெல்லாம் வலிக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்க தலையிலே கை வச்சுட்டு நிற்கிறார். கொண்டா அப்படின்னு கேட்குறாரு. ரெஸ்ட் எடுக்கிறார் கையை. அப்போ அவர் சிவனே உட்கார்ந்துதான் என்ன ஆகும்? டேய் கையை அடுறா, இப்படி போட்டு தலையில கை வச்சிருக்கிறிய. உண்மையிலே சிவன் அங்கே பிரசன்னமாவதில்லை, அவர் எப்பவுமே அங்கே தான் இருக்கிறார். இது ஒரு டச் ஸ்டோன் தான், மாதிரி தான், ஐக்கன் தான். அதனால தான் ஐக்கோனோகிராஃபின்னு பேர். அது சிலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம், ஐக்கோனோகிராஃபி. அதையே தான் நம்ம செல்ஃபோனில் ஐக்கான்னு பேர் வச்சுருக்கிறோம். ரீசைக்கிள் பின்னுக்கு ஒரு ஐக்கான் வச்சுருக்கிறோம், வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஐக்கான் வச்சுருக்கிறோம், இமேஜஸ்க்கு ஒரு ஐக்கான் வச்சுருக்கிறோம், மை ஃபைல்ஸுக்கு ஒரு ஐக்கான் வச்சுருக்கிறோம். பார்த்த உடனே அதுக்கு அடையாளம் தெரியுது. ஒரு சக்கரமாக இருந்ததுன்னா கண்ட்ரோல் பேனல் போட்டிருக்குது, இதை தொட்டால் உள்ளே கண்ட்ரோல் பண்ணிடலாம் எல்லாத்தையும். கரெக்டான பொருத்தமான ஐக்கான் தானே கொடுத்துருக்குறோம். குழந்தைங்க கூட கண்டுபிடிச்சதில்ல ரீசைக்கிள் பின்னு, குழந்தைங்க கூட கண்டுபிடிச்சதில்ல இதுதான் வாட்ஸ்அப்பு, இது யூடியூப்பு, இது குரோமு. உங்களுக்கு தெரியுதில்ல, ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விக்கிரகமும் ஒரு பவர், அதற்குண்டான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த பவர் அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் அதை இறைவன் அப்படி பவர்ஃபுல்லாக ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார், பொருத்தமான அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் வீரபத்திரன் கிட்ட ஆட்டு தலை இருக்குது, கையில் ஒரு பெரிய வாள் இருக்குதுன்னா, அவர் சரித்திரத்தை படித்து பாருங்க, அது மாதிரி அவர் இருந்திருக்கிறார். தட்சயாகத்தில் ஆட்டு தலையை இருந்திருந்த அவனை வெட்டி தான் அந்த தலையை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்கிறத பார்ப்போம். புராணங்கள் அடிப்படையில் அவருடைய வீரதீர செயல்களை போற்றும் விதமாக நாம் உருவத்தை அமைச்சிருக்கிறோம். இதிகாசங்கள் அடிப்படையில் அவங்க செய்த நற்காரியங்களை அடிப்படையில், கல்யாண குணம் அடிப்படையில் ராமன், லட்சுமணன், பலராமன், கிருஷ்ணன் போன்றதெல்லாம் அமைச்சிருக்கிறோம். இப்போ நம்முடைய தெய்வங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? புராணங்கள், இதிகாசங்கள். வேத முறைப்படி எப்படி இறைவன் இருப்பான்னா அக்னி ரூபமாக தான் இருப்பார். எப்போ ஹோமகுண்டத்தில் அக்னியாக இருக்கிறது தான் வேதம் முதல்ல சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சொல்லிச்சு சாமானிய மக்கள் எல்லாம் இது யஜ்ஞங்கள் செய்ய முடியாதுங்கிறதுனால பூஜை செய்வதற்கு, மனதை ஒருமைப்படுத்துவதற்கு வாகாக நிறைய உருவங்களை புராணங்கள் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். கந்த புராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், சிவபுராணம், சக்த புராணம், ரகுர புராணம், 18 புராணங்கள் இருக்கு. ஒவ்வொரு புராணங்களும் ஒவ்வொருத்தருடைய மகாமித்தியத்தை பேசும். எல்லாமே இறைவன் தான். அவருக்கு உருவத்தை நம்ம கற்பித்து நாம் கொடுக்குறோம். இதில் ஏற்றத்தாழ்வோ, இந்த கோயிலில் அது வசதியான கோயில், இது சக்தி வாய்ந்த கோயில், இது சக்தியற்ற கோயிலெல்லாம் கிடையாது. உன்னுடைய சக்தி தான். சக்தி இருக்கவங்களாம் நிறைய போய் சேர்ந்தாலும் சக்தி கோயிலுக்கு சக்தி வந்துடுது. யாருமே போகலன்னா சக்தி வர்றதில்லை. கூப்பிட்றது குரலுக்கு வந்துடுவான். ஒருத்தருமே இல்லாத கோயிலுக்கு போனாலும் நீங்கள் கூப்பிட்டா வராமல் இருப்பானா? யாரும் இல்லாத இடத்துல போய் செல்ஃபோன் தட்டினாக்கா கால் வராதா? கூட்டத்தில் இருந்து தான் கூப்பிடணுமா என்ன? நிறைய பேர் கூப்பிடுறதுக்கு தான் போகணுமா என்ன? நீங்கள் அதை புரிஞ்சுங்க. செல்ஃபோன் தான் பெஸ்ட் உதாரணம். கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே கண்ணன். கேட்டவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு திரிவேன் என்பான் பாரதத்தில் கண்ணன் அப்படின்லாம் சொல்கிறது பாட்டெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்க, உண்மையிலேயே இறைவன் நம்முடைய மனத்திரையில் தான் இருக்கிறான். எல்லாமாக அவன் தான் இருக்கிறான். நம்முடைய அறிவாகவும் அவன் தான் இருக்கிறான். இங்கே மனக்குகையிலே அறிவாக ஜோதியாக அந்த இறைவன் தான் இருக்கிறான். அதில் நம்ம வழிபாடெல்லாம் கோயிலில் செய்யறதுக்கு முடியலன்னு சொன்னால் மனதிலேயே நீங்கள் செய்யுங்கள். தர்மம் செய்யறதுக்கு எண்ணம் இல்லையா, முடியலையா, மனதிலேயே தர்மம் செய்யுங்கள். உதவி செய்யறதுக்கு முடியலையா, மனசிலேயே உதவி செய்யுங்கள். யாரெல்லாம் சுவாமிகிட்ட இதை எனக்கு வேணும், இது வேணும்னு சொன்னோம்னா நான் மனசில் தான் செய்கிறேங்க. சுவாமி எனக்கு கடன்லாம் அடையணும், ஒரு 30,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்குறது. ஆனால் மனசில் கொடுத்துருவேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எப்படியாவது நான் சமாளிச்சிட்டேன் சாமி அப்படின்னு சொன்னேன். எப்படி சமாளித்தேன் அப்படின்னு, எப்படியோ வந்ததுங்க சாமி, ஒரு கஷ்டம் இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படின்னு. மனசால் எல்லாம் செய்ய முடியுங்க. தாராளமே செய்யுங்க. செலவில்லாமல் செய்கிறது மனசில் செய்யணும். மனசில் ஏன் இதெல்லாம் செய்கிறோன்னா மனசு தூய்மை அடையுது இல்லை? இப்போ விக்கிரக ஆராதனையும் மனிதர்களை போற்றுவதும் வாழ்த்துவதும் அன்பும் மனமும் அருளும் இருந்தால் இந்த மனம் பிடிமானமத்தோடு இருக்கும். இந்த மனத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரே வழி அதை பிடிச்சி வைக்கணும். அது பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரே வழி நம் உணர்வுகள் தான். இந்த உணர்வுகளை நாம்
எப்படி பயன்படுத்த போகிறோம்? இந்த கோரம்ங்கிற உணர்வுகளை தாண்டி சாந்தம்ங்கிற உணர்வு வருவதற்கு தெய்வ பக்தி தானே. தெய்வமே இல்லாவிட்டாலும், நீ நாத்திகனாக இருந்தாலும் பரஸ்பர அன்பு தானே. அன்பு காட்டுவதற்கும் கருணை காட்டுவதற்கும் அருள் செய்வதற்கும் உதவி செய்வதற்கும் யார் தெய்வம் வேண்டியதில்லை, யாருடைய பெர்மிஷனும் வேண்டியதில்லை. நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்களா, டாய்லெட்டில் உட்காந்துருக்கீங்களா, காட்டில் இருக்கிறீங்க, எதுவும் கேட்கறதில்லை. உங்கள் மனம் தூய்மையாக இருக்கிறதுக்கு இது போதும். இதுக்காக நான் 3 தடவை குளிக்கணும், நான் பூஜை செய்யணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் மனதை தூய்மைப்படுத்துவதற்கு உங்களால் முடியும். அதுக்கு நல்ல எண்ணங்களை நாம் விதைப்போம். இதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்தது விக்கிரக வழிபாடு, தெய்வ வழிபாடு. தெய்வத்தை எப்படி வழிபடுறது அப்படின்னு எனக்கு தெரியலைங்களே அப்படின்னு சொன்னாக்கா, கோவிந்தா கோவிந்தான்னு கூட கூப்பிடலாம். உண்மையில் அதனால் கோவிந்தம் அப்படின்னு கூப்பிடணும். இந்த சாமி என்னை இப்படி தப்பாக இலக்கணமே இல்லாமல் கூப்பிட்றான்லாம் சொல்ல மாட்டார். அம்மாவை குழந்தை எப்படி கூப்பிடுது? என்ன இலக்கணம் இருக்குது? ஒரு இலக்கணமோ மொழியோ சுத்தமோ, எனக்கு தோத்திரம் தெரியலையே, மந்திரம் தெரியலையே, எனக்கு இந்த மாதிரியான திருவாசகமோ திருமந்திரம்லாம் சொல்ல தெரியலையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. கோவிந்தா, ஈஸ்வரா, அம்மா போதும், அப்பா, ஐயப்பா வந்துடுச்சு இல்லை? அதுதான் உங்கள் மனசு சுத்தம் பண்ணுறது. இதுதான் வழி. அந்த விக்கிரக வழிபாடில் நாம் எப்படி செய்யணும்னா, முதல்ல சுவாமி இந்த வீட்டுக்கு வரும்பொழுது என்னை எப்படி உபசரித்தாங்க நீங்களாம் பார்க்கல. வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் ஆசனம் கொடுத்தாங்க, அப்புறம் தண்ணீர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பூஜைகள்லாம் செய்தாங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் புகழ்ந்து 2 வார்த்தை பேசினாங்க, அப்புறம் என்ன நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சாங்க இல்லையா? இதை தாங்க கோயிலில் பண்ணுறாங்க. பூஜைன்னு செய்கிறாங்கல்ல மணிக்கணக்கா, அது என்ன பண்ணுறாங்கன்னா ஆவாகனம் பண்ணுறாங்க. சுவாமி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, அது பேர் ஆவாகனம். வந்த பிறகு சுவாமி ஆசனத்தில் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க, அது ஆசனம். ஆசனம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தண்ணி குடிங்க சாமி அப்படின்னு தீர்த்தம் கொடுக்குறாங்க, ஆசமணியம் சமர்ப்பயாமி. அவங்க அப்படியே தமிழில் சொல்கிறாங்க, நம்ம தமிழில் சொல்லுவோமா, தண்ணி குடிங்க சாமி, காலெல்லாம் வலிக்கும், கால் நீட்டுங்க சாமி, பாத்தியம் செய்கிறேன் அப்படின்னு காலை தாம்பாளத்தட்டில் வச்சு அதில் தண்ணீரை ஊற்றி பாலை ஊற்றி புஷ்பம் போட்டு அலங்காரம் பண்ணுறது, அலங்காரம் சமர்ப்பியாமி. கொடுக்குறேன் வாங்கிக்குங்க, தண்ணீர் கொடுக்குறேன் வாங்கிங்க, கதலி பழம் சமர்ப்பயாமி, வாழைப்பழம் கொடுக்குறேன், தாம்பூலம் சமர்ப்பயாமி, தாம்பூலம் கொடுக்குறேங்க, நீராஞ்சனம் சமர்ப்பயாமி, இந்த கற்பூரத்தை நான் உங்களுக்கு அது அஞ்சனமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு கோயிலில் உபசாரணை தான் பண்ணுறாங்க. இந்த உபசரணை 5 விதம் பண்ணால் போதும். வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 தோத்திரங்கள், அது ஒரு உபச்சாரம். இது 5ஓடு நிறுத்திக்கலாம். 16 கூட பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு மனசில் கற்பனை எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 16 வகையான உபச்சாரம்னு வீட்டில் நம்ம செய்யலாம். அது பேர் கிரியா பூஜைன்னு பேர். கோயிலில் 64 வகையாக செய்கிறாங்க. அவர் ஜல்லலை போட்டு ஷவர் பாத் கொடுப்பாங்க, அப்புறம் அவர் தொடச்சி விடுவாங்க, அப்புறம் புருவம் வரைவாங்க, கன்னத்தில் மச்சம் வைப்பாங்க, ஒருத்தர் விசிறுவார், சாமரம் பிடிப்பாங்க, இன்னொருத்தர் கொடை பிடிப்பார். இதெல்லாம் நமக்கு செய்கிற உபச்சாரங்கள் தானுங்க. நம்ம குழந்தைங்க நம்ம செய்யலையா? உங்கள் பெத்த குழந்தைகளுக்கு குளிப்பாட்டி சீராட்டி சாப்பாடு கொடுத்து எப்படி கொஞ்சுறீங்க, அது மாதிரி சாமியை கும்பிடுறது தான் பக்தி. இதுதான் பிரார்த்தனையின் பேர், இதுதான் வழிபாட்டு முறையின் பேர். உங்கள் மனம் அப்படியே கெட்டியாகி அதுக்குள்ளே நிற்கும். இதை செய்யாமல் நம்ம கோயிலுக்கு சும்மா வாரம் போகிறது, நின்றுக்கிறது, க்யூவில் நின்றுக்கிறது, சபிக்கிறது, அவங்கள திட்டுறது, இவங்களை திட்டுறது, அப்புறம் க்யூவில் நடுவில் புகுந்துக்கிறது, இதெல்லாம் சரியில்லைங்க. சாமியை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஒரு முறை பார்க்கறதுன்னா கண்ணில் பிடிச்சிங்க ஃபோட்டோ, அப்புறம் கீழே நிற்கும் போது சாமியை இப்போ நினச்சிக்கிட்டே போங்க, தோத்திரம் சொல்லிகிட்டே இருங்க, சிவ சிவ சிவன்னு சொல்லுங்கள், நாராயணா நாராயணா சொல்லுங்கள், வாய் ஓயாமல் சொல்லுங்கள். மனசில் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம், மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. இந்த வழிபாட்டு முறையில்
மனம் உங்கள் வசப்படும். ஒரு மந்திரத்துக்கு மந்திர சித்தின்னு பேர். எந்த மந்திரமோ அந்த மந்திரத்தில் எத்தனை எழுத்துக்கள்னு பாருங்கள். அந்த எழுத்துக்கள் முறையில் அதை நம்ம 1000 முறை செய்யணும், இல்லை 1,00,000 முறை செய்யணும். அது பேர் அட்சர லட்சம்னு பேர். ஒரு எழுத்துக்கு 1,00,000. அப்போ சிவ சிவன்னா எத்தனை எழுத்து இருக்குதுங்க? 2 எழுத்து தானே இருக்குது. அப்போது 2,00,000 முறை சிவசிவன் சொன்னோம்னா சிவபெருமான் உங்ககிட்ட சிக்கிட்டார். ஹரி ஹரி ஹரின்னு சொன்னோம்னா 2,00,000 முறை சொன்னால் போதும். காயத்ரி மந்திரம் 24,00,000 முறை சொல்லணும். ஏன்னா அது 24 எழுத்து இருக்குது. அட்சர லட்சம். அப்போ இருக்கிறதே சிம்பிள். நமக்கு என்ன? ஓம். 1,00,000 முறை ஓம் சொல்ல முடியாதா? 1,00,000 முறை சொல்கிறது எத்தனை நாள் ஆகும்? இன்னைக்கு 10, இல்லை இனி 100. எப்போ சொல்ல போகிறீங்க? தூக்கம் வரலையா? கவலை வருதா? கண்ணை முடிக்குங்க. ஓம் 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 அப்படின்னு எண்ணுங்க. ஓம் ஓம் ஓம். 10 சொன்னார் சாமி. இன்னைக்கு 10 முடிஞ்சுது. நாளைக்கு சொல்லிக்கிற மீதி. தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க. வரலையா? இன்னொரு 10 சொல்லுங்கள். இந்த சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மனசு எங்கேயும் போகக்கூடாது. ஓம்லேயே தான் இருக்கணும். நான் கண்டிஷன் கொடுத்துருக்கிறேன். 10 என்ற வரைக்கும் ஓமை தவிர வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது. 10 கூட கஷ்டம். நீங்கள் வேணால் சேலஞ்சு பண்ணி பாருங்கள். 10 என்றது வரைக்கும் நீங்கள் மனசு ஓமை விட்டு வெளியே போகாமல் இருந்ததுன்னா நீங்கள் மந்திர சித்திக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. உங்களால் 10 முடிஞ்சதுன்னா அடுத்து 20 பண்ணுங்க. கட்டாயம் மனசு 20 வரும்போது எங்கேயாவது போயிடும். யாரும் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குதே, அவங்க கூப்பிட்டுருப்பாங்களா, செல்ஃபோன் சத்தம் மாதிரி கேட்குது, கொசு வந்துடுச்சா, இது ஏதாவது ஒன்று வரும். ஓம்லே மட்டும் நில்லுங்க. மனம் கெட்டிப்படும். ஜபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராத்திரி பூஜை செய்யுங்கள். கோயிலுக்கு பிரார்த்தனை போங்க. பாத யாத்திரை போங்க. நிறைய பேர் பாத யாத்திரை போயிருக்கிறாங்க. இந்த பாத யாத்திரை போகிறதுன்னு நோக்கமே இப்படி தான். அந்த வழியெல்லாம் பார்த்துட்டு போவோம். மண்டபமாக நிற்போம். நடுவர் கோயிலெல்லாம் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். இதெல்லாம் கற்பனை பண்ணி மனசில் நினச்சி பார்க்கலாமில்ல. ரொம்ப சுகமாக இருக்கும். இந்த பாத யாத்திரை போகும்பொழுது நம்ம பேசிய பேச்சுக்களும் நடந்த நடப்பும், முருகனை பற்றி பேசினதும், படிக்கட்டில் நடந்தது, திருப்பதி போனது, சபரிமலை போனது, பழனிமலை போனது, உங்கள் குலதெய்வம் கோயில் போனது, எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக செய்யலாம். பூஜையை ரொம்ப விமரிசையாக செய்யுங்க. ஒரு செலவும் கிடையாது. சாமிக்கு சாதாரண சீட் கொடுக்காதீங்க. தங்கத்தினால் இருக்க சிம்மாசனத்தை கொடுங்க. அவருக்கு மலர் மாலையை கொட்டுறதுக்கு சும்மா 2-3 போடாதீங்க. ஹெலிகாப்டர்லேருந்து கொட்டுங்க மழை மாதிரி. நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கற்பனை தானே. அப்படி இப்போ செய்யும் பொழுது அந்த சாமியே ஒரு முறை உங்ககிட்ட கேட்டார்னா, சாமியை நான் செய்த பூஜை என்ன எடுத்துட்டிங்கன்னா, உங்கள் அன்புனால் அப்படியே மயக்கிட்டேன்டா. ஒரு முறை பீமன் சொன்னான், இது என்ன மலை மாதிரி இருக்குதுன்னு. இதெல்லாம் நீ போட்ட என்னுடைய மலர்கள் அப்படின்னு. நான் கற்பனையில் தான் போட்டேன். நீ கற்பனையை போட்டாலும் குவிஞ்சு கிடக்குது பாரு நீ போட்ட மலர்கள். அர்ஜுனன் சொல்கிறான், நான் போட்ட மலர்கள் கொஞ்சம் தான் இருக்குது. நீ நிஜமாக போட்டது இவ்வளோ. நீ கற்பனையில் போட்டது பாரு. நிஜமாக போட்டது காட்டில் கற்பனை போட்டதும் அதே அளவு இருக்குது. இப்போ கற்பனைகள் எல்லாம் சும்மா நினச்சிக்காதீங்க. அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் இந்த மனதில் நிறைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் மிக பலமானதுங்கிறதுனால நல்ல எண்ணங்களையே நினச்சிடுங்க. தீய எண்ணங்களுக்கு இடமே கொடுக்காதீங்க. அதுவும் பலமானது. எவ்வளோ பலம், அது பாவத்தை உண்டு பண்ணும். இந்த எண்ணங்கள் தூய்மையாக இருந்ததுன்னா அதே பலத்தோடு புண்ணியத்தை உண்டு பண்ணும். இந்த பூஜைகளால் செய்யப்பட்ட புண்ணியத்தை என்ன பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு ராத்திரி செய்த பூஜைகள் என்ன பண்ண போகிறீங்க? அதை தானம் பண்ணுங்க. புண்ணியாதானம் பண்ணுங்க. யார் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்கள் புண்ணியமெல்லாம் அவங்க அள்ளிட்டு போயிடுவாங்க. எல்லா துன்பங்களும் நீங்கிடும். இந்த புண்ணியங்களெல்லாம் துரிதம்னு சொல்லக்கூடிய அன்றாடம் நடக்கின்ற சின்ன சின்ன கஷ்டங்களெல்லாம் அது நீக்கிடும். துரித ஜெயத்வாரா. இந்த சிறு சிறு பாவங்களாக இருக்கின்ற துன்பங்களெல்லாம் க்ஷயமாகும்படி அந்த முறையில், துவாரானா அந்த முறையில்
அகம் இதம் பரமேஸ்வர பூஜ்யம் கரிஷ்யாமி. இந்த பரமேஸ்வர பூஜையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதை செய்வதால் அன்றாடம் ஏற்படுகின்ற சிறு சிறு பாவங்கள் என்னிடமிருந்து நீங்கட்டும். அப்படின்னா சிறு சிறு துன்பங்களெல்லாம் நீங்கட்டும். பெரிய துன்பங்களெல்லாம் நீங்கள் நீக்க முடியாது. இந்த சின்ன சின்ன பூஜையில் எனக்கு புண்ணியமெல்லாம் நிறைய கிடைக்கட்டும், அதனால் நான் செய்த பாவம்லாம் அழியும், அதெல்லாம் முடியாது. அந்த துன்பங்களாகவும் இருக்கட்டும், ஆனால் சிறு துன்பங்களை நீ நீக்கிடு. நான் ஒரு வேலைக்கு போகிறேன், தடங்கள் இல்லாமல் இருக்கட்டும். நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன், ஃபோன் பண்ணி ஒருத்தர் கூப்பிட்றேன், கூப்பிட்ட நேரத்தில் ஒரு பதில் சொல்லி வரட்டும். இப்படி சின்ன சின்ன விஷயத்தை கூட இந்த புண்ணியத்தை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் புண்ணியத்தை நீங்கள் உண்டாக்கணும். சின்ன விஷயத்துக்கு கூட சிறு தடை இல்லாமல், சின்ன விஷயத்தில் இருக்க சிறு தடை தான் மிக பெரிய அளவில் போய் மாட்டிடும். 5 நிமிஷம் லேட்டாமல் போனால் ட்ரெயின் 24 மணி நேரத்தில் போய் சேர வேண்டியது முடிஞ்சு போயிடும். அடுத்த நாள் தான் போக முடியும். நீ 5 நிமிஷம் லேட் பண்ண பாரு, இன்னைக்கு அடுத்த நாள் தான் போக வேண்டியது. அடுத்த நாள் போனதுனால 1 வருஷம் டிலே ஆகி போச்சு. ஒரு ஒர்க்கு, சில வேலைங்களெல்லாம் 1 வருஷம் 10 வருஷம்லாம் தள்ளி போகிறதுக்கு காரணமே நாம் ஒரு வினாடி அல்லது ஒரு நிமிஷம் தாமதம் பண்ணதாக கூட இருக்கலாம். அந்த தாமதத்தில் வரக்கூடியதை கூட இந்த புண்ணியங்கள் நீக்கும். சிறு சிறு பிழைகளை நீக்குவதற்கு, மனதை சுத்தம் பண்ணதுக்கு இந்த இறைவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, தெய்வத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, வழிபாடு முறையும் புரிஞ்சுக்கிட்டோம். இதோடு இன்றைக்கி மார்னிங் உபதேசம் நிறைவு செய்வோம். மாலையில் வேதாந்தத்துக்குள்ளே போகலாம். இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.